வரவேற்றவனாக அத்தோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெரிய பள்ளி வாயிலனுடைய ஃபேஷிமாம் ஹலீம் ஹசரத் அவர்கள், ஹாஃபில் ஹசரத் ஹலீம் அவர்கள், எங்களுடைய ஜமியாவினுடைய உப செயலாளர், அதே போன்று என்னுடைய மாணவன் சஃபீர் மௌலவி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று இங்கு கிராத் ஓதியவரும் என்னுடைய மாணவன் ஃபைசல், அதே போன்று என்னுடைய மாணவர்கள் இங்கும் இருக்கின்றார்கள் உலமாக்கள். உங்களையும் இதனுடைய செயலாளர்கள் பஸ்மீர் சார், நஜாத் சார் இருக்கின்றார்கள், இங்கு பாயும் சார், அத்துடன் எங்களுடைய முக்கியஸ்தர்கள் அத்துணை இருக்கின்றீர்கள். உங்களுடைய அத்தனை பேர்களை நான் விழித்தவனாக விடயத்துக்கு வருகின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வு இன்று இங்கு இடம்பெறுவது எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சுமார் 14 வருடமாக, இத்தோடு 14 வருடங்களாக இந்த நிகழ்வு நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த உலமாக்களை கொண்டு வந்து இங்கு பயான் நிகழ்ச்சி நடாத்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடயம். இதனுடைய போசகர் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இன்று பார்லிமெண்டில் இருந்தாலும் அவருடைய முழு உடலும் அங்கிருக்கின்றது, உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் அதனை மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இப்படியான நல்ல விடயங்களை செய்வதென்பது மிக முக்கியமான விடயம். எல்லோரும் நினைக்கின்றோம், பள்ளிவாசலனுடைய சுவருக்குள், பள்ளிவாசலனுடைய எல்லைக்குள் தொழுகின்ற, அழுகின்ற போன்ற அமல்கள் மாத்திரம்தான் நன்மையான அமல்களும், அவைகள் தான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்பதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இவ்வாறான நல்ல செயல்களை செய்வதென்பது, அதற்காக வேண்டி நாட்டில் எவ்வளவோ பிஸியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் கொடுத்து இங்கு வருகை தருவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் தான். ஆகையினால் இங்கு திருமறையில் ஓதி காண்பிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பிருந்தவர்களும் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டது. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏன் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அல்லாஹ் திருமறையில் கடைசியில் சொல்றார். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும், இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு நிறைய வழிவகைகள் இருக்கின்றது. வருமன தொழுகை, வருமன நோன்பு, வருமன ஸகாத், வருமன ஹஜ்ஜி, அது மாத்திரமல்லாமல் இதர நன்மையான காரியங்களும் எங்களை சொர்க்கத்தை ஈட்டி செல்லும் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய செயல்களில் ஒன்றுதான் இந்த பயான் நிகழ்ச்சி என்பது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தூர இடத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய ரஃபீக் ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பொன்னான வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வரவேற்றவனாக, அவர்களுக்கு வழிவிட்டவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வரவேற்புரை மற்றும் தலைமுறை நிகழ்த்தி சென்ற அலிஃபாதா கலாச்சார மன்றத்தினுடைய இஸ்லாம தலைவர் மௌலவி இன்றி நசீர் ஹாமி அவர்களுக்கு எனது ஏற்பாட்டுகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் நாங்கள் நேரடியாக இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்வுக்கு செல்லவிருக்கின்றோம். அதற்கிடையில் ஒவ்வொரு சொற்பொழிவுகளில் இருந்து அன்றைய நாளுக்கான வினாவிடை கேள்வி பதில் நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். வழமைக்கு மாற்றமாக இம்முறை 14வது வருடத்தினை சிறப்பிக்கும் முகமாக அல்-இஃபாதா கலாச்சார நிர்வாகத்தினர் விசேடமான ஒரு பரிசு போட்டியை இன்று வழங்க இருக்கின்றார்கள். அதாவது இம்முறை வழங்கப்படுகின்ற வினாவிடை பதில் நிகழ்ச்சிகளில் வெற்றி பெறுகின்ற முதலாவது நபருக்கு 7000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு, இரண்டாவது இடத்தினை பெறுகின்ற அந்த நபருக்கு 5000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசுகள், அதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்தினை பெறுகின்ற நபருக்கான பணப்பரிசுகள் 3000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதோடு வழமைக்கு மாற்றமாக இம்முறை 15 பேருக்கு ஆறுதல் பரிசாக 1000 ரூபாய் பணப்பரிசு வழங்கி வைக்கப்படும் என்பதை அறிய தருவதோடு இந்த அறிவித்தல் ஆண் பெண் இருபாராளுக்கும் வெவ்வேறாக வழங்கப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அந்த வகையில் நிகழ்வில் நாங்கள் அடுத்ததாக இன்று அல்-இஃபாதா கலாச்சார மன்றத்தினுடைய 14வது வருடத்தினை சிறப்பிக்கும் முகமாக ஆரம்ப நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளர் கண்டி தஸ்கர ஹக்கானியா அரபு கல்லூரியுடைய அதிபர் மூத்த உலமா அஷேக்
MHM நஃபீர் முர்ஷி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله. الله جل وعلا புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய நோன்பை இரவு வணக்கங்களை அல்லாஹ் ஏற்று அதற்கு பரிபூர்ணமான கூலிகளையும் வழங்குவானாக. அதே நேரம் இந்த இஃபாதா அமைப்பினுடைய முயற்சிகளை அல்லாஹ் ஏற்று அதற்கான பரிபூர்ணமான கூலிகளை அதனுடைய அங்கத்தவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமான உலமாக்களே, நல்லோர்களே, இங்கு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், வழங்கி இருக்கிறார். நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இப்படியான நிகழ்வுகளுடைய நோக்கமும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவர்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, தொடர்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த நிகழ்வுகள் ஏன் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால், எங்களை அல்லாஹ்வோடு இணைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தொடர்புகளை எங்களுக்கு மத்தியில் சீரமைப்பதற்காக. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து செய்த முயற்சி, அடியார்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். மக்கள் மக்களை புரிந்து கொள்கிறார்கள். மக்கள் மக்களுக்கு தலை குனிகிறார்கள், தலை சாய்க்கிறார்கள். அப்படியான பழக்க வழக்கத்திலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும். இலா ரப்பில் இபாத், அடியார்களுடைய ரப்பின் பக்கமாக. மக்கள் மக்களை புரிந்து கொள்கிறார்கள், உலக விடயங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். அந்த விடயங்களுக்காக வேண்டி அவர்கள் தலை சாய்க்குகிறார்கள், தலை குனிகிறார்கள். மக்கள் மக்களுக்கு அடிமைப்பட்டு வாழுகிறார்கள். இந்த அடிமைத்துவத்தை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுடைய அடிமை என்கிறதை நிரூபிப்பதற்காக வேண்டி
அந்த அடிமைத்தனத்தை மக்களில் செயலில் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்தில் முயற்சித்தார்கள். இந்த நிகழ்வுகள் வெறுமனே பயான் பண்ணப்பட்டது, நாம் செவிமடித்து விட்டோம் என்கிறது அல்ல. மாறாக இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலமாக எங்களுடைய தொடர்புகள் அல்லாஹ்வோடு இணைய வேண்டும், சேர வேண்டும். நேற்று இருந்த தொடர்பை விட இன்றைய தொடர்பு அதிகரிக்கப்பட வேண்டும். நேற்று நான் ரப்போடு இணைந்த இணைப்பை விட இன்று ரப்போடு இணைந்த இணைப்பு அது ஒரு விசாலமானதாக, நெருக்கமானதாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உண்மையான தொடர்பை நாம எப்ப பார்க்க போகிறோம் என்றால், நாம் மரணிக்க வேண்டும், மௌத்தாக வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்புகளை நாம் எங்களுடைய புலனுக்கு, அறிவுக்கு தென்படக்கூடிய விதத்தில் கண்டுகொள்வது கஷ்டம். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். உண்மையான தொடர்பை மௌத்துடைய நேரத்திலும் மன்னரையிலும் மஹ்ஷர் மைதானத்திலும் பார்க்கலாம். அதி விசேஷமான பாக்கியங்களை, தொடர்புகளை சொர்க்கத்தில் காணலாம். எனவே கண்ணியமானவர்களே, அதனாலதான் இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். முதலில் முத்தகீன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை நம்பக்கூடியவர்கள். நாம் மறைவான விடயங்களை நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், மலாயிகத்துமார்களை ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை மறைவான விடயங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் முத்தகீன்கள். இந்த மார்க்கத்தில் மிக அடிப்படையான ஒரு கொள்கை தான் மறைவான விடயங்களை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கண்ணுக்கு மறைந்து இருக்கிறான். நிச்சயமாக நாம் ஒரு நாள் அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை காண போகிறோம். அந்த காதிரை முத்துலக்கான மிக ஆற்றலுள்ள, வல்லமையுள்ள, இந்த உலகத்தை உள்ள மிக பெரிய, இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன், அவருடைய பிரகாசம், அவருடைய ஜோதி, அவருடைய வெளிச்சம், அவருடைய நூர் எங்களுடைய இந்த கண்களால் பார்க்க முடியாது. இந்த கண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி ரொம்ப குறைவானது, அற்பமானது. இன்ஷா அல்லாஹ் அவனை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கியாமத்தில் தருவான், சொர்க்கத்தில் தருவான். அப்பொழுதுதான் அந்த ரப்பை நாம் அழகாக பார்ப்போம். அவன் அழகானவன், அவன் நேர்த்தியானவன், அவன் பூர்த்தியானவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பார்வையை விட்டு தூரமாக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கேள்வி கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், மூசா, உங்களால் என்ன பார்க்க முடியாது. இல்லையா, நான் உன்னைய பார்க்கணும், உன்னைய பார்க்கணும் என்று விரும்புகிறேன். மூசா, உங்களால் என்னைய பார்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய அந்த நூர், அல்லாஹ்வுடைய அந்த ஜோதி, நூறில் இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை அல்லாஹ் அந்த மலையில் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் சொன்னான், உம்புர் இலல் ஜபல், அந்த மலையை பாருங்கள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ஜோதி நூறிலிருந்து ஒரு கடுகளவு நூர் அங்கே கொண்டு வரப்படுகிறது. அந்த நூரை கண்டவுடன் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் அல்லாஹ், அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன்தான் மாலிக்குல் முல்காக இருக்கிறான். அவன் காதிலே முத்தலக்காக இருக்கிறான். நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வே கேட்கிறான். மறைவான விடயங்களை நம்பக்கூடியவர்களே, அல்லாஹ்வில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்கிறார். அஃபில்லாஹி ஷக்கும், அல்லாஹ்வில் டவுட் இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வில் எந்த சந்தேகமும் இல்லை. நபியே, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், இணை துணை அற்றவனாக இருக்கிறான். அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த மண்ணில், இந்த உலகத்தில், இந்த வானத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவன்.
அவன் தான் இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களில் இந்த அனைத்து விடயங்களையும் ஆழமாக பேசுகிறான். அல்லாஹ் ஆழமாக பேசுகிறான். அல்லாஹ்வை தவிர இந்த மண்ணில் யாருமே இல்லை. ரப்புல் ஆலமீன் அவனை நிரூபிப்பதற்காக என்ன சொல்லுகிறான்? நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளை பாருங்கள். எந்த படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் தான் படைத்தான். அந்த படைப்புக்கு உரிமை கூறக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் அவர்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அன்றும் இன்றும் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஒவ்வொரு படைப்புக்கும் உரிமை கூறக்கூடியவர்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு படைப்புக்கும் யாராலும் உரிமை கூற முடியாது, முடியவே முடியாது. இந்த உலகம் எந்த விஞ்ஞானத்தின் கொடிகட்டி பறந்தாலும், விஞ்ஞானத்தின் உச்சத்தை அடைந்தாலும், கண்ணியமானவர்களே, எந்த ஒரு படைப்புக்கும் அவர்களால் உரிமை கூற முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுடைய உடல் அமைப்புகளை, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அமைப்புகளை எல்லாம் நீங்கள் அவதானிக்கவில்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல்களை எல்லாம் நீங்கள் சிந்திக்கவில்லையா? இந்த கண் எப்படி பார்க்குகிறது? இந்த கண் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த நாவு எப்படி பேசுகிறது? இந்த நாவு எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த உறுப்புகள் எல்லாம் எப்படி இயங்குகிறது? ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹு ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா يسبح له ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. அல்லாஹ்வை தவிர இந்த மண்ணில், அல்லாஹ்வை தவிர இந்த மண்ணில் வணங்கப்பட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. வல்லாஹு அல்லதி, அவனே தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. அவன் தான் உங்களை படைத்தவன். உலகத்தில் எந்த படைப்பை நாங்கள் பார்த்தாலும் அதை படைத்தவன் அல்லாஹ். அது எறும்பாக இருக்கலாம், அது வானமாக இருக்கலாம், அது மலைகளாக இருக்கலாம், அது சந்திர குடும்பங்களாக இருக்கலாம், அது நட்சத்திரங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஹுவல்லாஹுல் காலிக், படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். படைக்கிற சக்தி ரப்புக்கு மட்டும்தான். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், நீங்க படைக்க வேண்டாம். உயிர் இழந்த ஒரு படைப்புக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள், டாக்டர்கள், வைத்திய ஆலோசகர்கள் ஒன்று சேரட்டும். அல்லாஹ் கேட்கிறார். கடைசியாக எல்லா டாக்டர்களும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுவார்கள்? உயிர் பிரிந்து விட்டது, சடலமாகி விட்டார், மரணித்து விட்டார், உங்களோட பொடியை கொண்டு போங்க. உயிர் இருக்கும் வரைக்கும் முயற்சிக்கிறார்கள். உயிர் பிரிந்து விட்டதா? கண்ணியமானவர்களே, முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அந்த உயிரை கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள், புத்திசாலிகள், செல்வந்தர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் ஒன்று சேரட்டும். ரப்பு சொல்றான், ஒரு உயிரை அவர்களால் உயிர்ப்பிக்க முடியாது. மரணித்து போன ஒன்றை அவர்களால் உயிர்ப்பிக்க முடியாது. ஏன்? யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹ் பத்தி கேட்கிறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த கட்டளை வேறு யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது. அந்த கட்டளைக்கு உரித்தானவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் அந்த கட்டளையை வழங்குகிறான், உயிர் பெறுகிறது.
அந்த கட்டளையை வாபஸ் வாங்குகிறான். மரணித்து விடுகிறது. உயிர்ப்பித்து விட்டார், இங்கே மரணித்து விட்டார். கண்ணியமானவர்களே, அவன்தான் ஹாலிக். படைக்கிறவன் அவன்தான். கோழி குஞ்சியை படைக்கிறவன் அவன்தான். ஆட்டுக்குட்டியை படைக்கிறவன் அவன்தான். வேறு யாருமே இல்லை. யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் வ யுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய். உயிர் இல்லாமல் போன அந்த பொருளிலிருந்து அல்லாஹ் உயிருள்ள ஒன்றை வெளியாக்குகிறான். முட்டைக்குள்ளிருந்து குஞ்சியை வெளியாக்குகிறான். அமைதியாக யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கோழி முட்டை, எங்களுடைய கையால் அந்த முட்டையை பிடிக்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்குகிறது? அவதானமாக பாருங்கள். ஒரு 21 நாள் அந்த தாயுடைய சூட்டில உஷ்ணத்தில அந்த முட்டை வைக்கப்படுகிறது. ஒரு குஞ்சியாக வெளியிலே வருகிறது. அந்த குஞ்சியை உருவாக்கினவர் யார்? அந்த குஞ்சிக்கு அழகான கண்களை கொடுத்தவர் யார்? அந்த குஞ்சிக்கு அழகான சொட்டுகளை கொடுத்தவர் யார்? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ்வை தவிர வேறு யார்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும். மறைவான விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த விடயங்களை எங்ககிட்ட வினவுகிறான், கேட்குகிறான். ஒரு முட்டைக்குள்ளிருந்து குஞ்சியை உருவாக்கின ரப்பு அல்லாஹ். அந்த குஞ்சிக்கு அழகான கண்ணுகளும் காதுகளும் உடல் உறுப்புகள், உள்ரங்கமான செவிப்பாட்டுடைய பகுதிகள், அந்த குஞ்சிக்கு சுவாசிக்கிற ஏற்பாடுகள் யார் செஞ்சது? இந்த செஞ்ச ஒருவன் முன்னால வரட்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் அல்லாத ஒருவன் இருந்தால் அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் தூய்மையானவர், பரிசுத்தமானவர், மகத்தானவர், உயர்வானவர், கண்ணியமானவர். அவனை நாங்கள் ஒவ்வொருவர்களும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹாலிக். இரண்டாவது சொல்லுகிறான் அல் பாரி. எங்களுடைய உடம்பை முறைப்படுத்தினவன், அழகுபடுத்தினவன், முறைப்படுத்தினவன். அது ஒரு நீண்ட விளக்கமாக நாம கதை கோணம் பேசணும். ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் முறைப்படுத்துகிறான், அதை செம்மைப்படுத்துகிறான். எந்தெந்த இடத்துல முடி வர வேண்டும், எந்தெந்த இடத்துல முடி வரக்கூடாது. அந்த படைப்புடைய உடம்புடைய அமைப்புகள் எப்படி அமைய வேண்டும்? 2 கண்ணுகளும் ஒரே மாதிரியாக, 2 காதுகளும் ஒரே மாதிரியாக, 2 கால்களும் ஒரே மாதிரியாக. கண்ணியமானவர்களே, எங்கு படைத்தான்? 3 இருட்டுக்குள்ள வைத்து படைத்தான். 3 இருளுக்குள்ள வச்சு படைச்சான். தாயுடைய கற்புக்குள்ள, வயிற்றுக்குள்ள, அந்த டிசுவுக்குள்ள வைத்து அல்லாஹ் படைக்கிறான். இருட்டுக்குள்ள, இருளுக்குள்ள வைத்து படைக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் யாருமே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் எங்களோட கவனத்தை திருப்பணும். அவன் மறைவானவன். அவனை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். டவுட் இல்லை, சந்தேகம் இல்லை. இந்த படைகோலத்துக்கு, இந்த முறைப்படுத்துதலுக்கு, செம்மைப்படுத்துதலுக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கண்ணை டிசைன் பண்ணினது நாங்க தான். இந்த உடம்புல ஓடக்கூடிய இரத்த நாணங்கள், நரம்புகளை எல்லாம் முறைப்படுத்தினது நாங்க தான். யாரும் இதுவரைக்கும் முன்வரல. ஹார்ட்ல நரம்பு, ரத்தம் அங்கே தடைபெறுகிறது. அந்த நரம்பை அகற்றிவிட்டு இன்னும் ஒரு நரம்பை சேர்த்து விடுகிறார்கள். அதற்கான நரம்புகளையும் உடம்பில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரப்பு சொல்லுகிறான், நாங்க தான் செஞ்சோம். இந்த
முறைப்படுத்துதல் அது எங்கட, அது நாங்கதான். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அறிஞர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த செம்மைப்படுத்துற முறைப்படுத்தக்கூடிய கருமத்தை யாருக்கும் உரிமை கொள்ள முடியாது. அல் முஸவ்விர் வடிவமைத்தவர். அந்த புள்ளைய பார்த்துட்டு நல்ல வாக்கான ஒரு புள்ள, வெள்ள வெளியேறின புள்ள, செத்து செவேறின புள்ள, நல்ல போல கண்ணு, நல்ல வடிவான முகம், நல்ல அழகான காதுகள் என்று அந்த குழந்தையை வர்ணிக்கிறோம். அந்த வடிவத்தை கொடுத்தவர் யார்? அல் முஸவ்விர் அல்லாஹ். தாயோ தகப்பனோ டாக்டரோ அறிஞர்களோ புத்திசாலிகளோ இல்லவே இல்லை. இதைத்தான் நாம் ஒரு பாடமாக படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய கோட்பாட்டில் உள்ள ஒரு பகுதி தான் மறைவானதை நம்ப வேண்டும். அந்த ரப்பின் பக்கம் நாங்கள் இணைய வேண்டும், தொடர்புகளை அதிகரிக்க வேண்டும். இந்த மண்ணில் அல்லாஹ்வை தவிர வேறு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இல்லவே. இந்த பயான் நிகழ்வுகளின் மூலமாக நாம் அடைவது ரப்பை நெருங்குவது, ரப்புடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்வது. ஒரு நாள் அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம். அவனுடைய சன்னிதானத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும், அவனுடைய அன்பையும் பாசத்தையும் அடைய வேண்டும் என்ற உணர்வுகளோடு நாம் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் வெற்றிகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ளலாம். அது ஒரு நீண்ட தலையங்கம். மறைவானதை நம்புகிறோம் என்ற தலையங்கத்தில் இரண்டாவது கபருடைய, மஹ்ஷருடைய, ஸிராத்துடைய, சொர்க்கத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் ஆதாரபூர்வமாக அல்லாஹ் பேசுகிறார். ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். அந்த மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள், ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன், நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதற்கு பின்னாலேயும் எழுப்பாட்டப்படுவோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைக்கிறதுக்கு உள்ள ஆற்றல் எங்களுக்கு இருந்தது, நாம தான் படைத்தோம். அத யாருக்கும் மறுக்க இயலாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த ரப்பு எங்களை மரணிக்க செய்தான், மௌத்தாக்கினான். அந்த ரப்பு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான். அந்த கபூர்ல மண்ணை போடும் பொழுது ஒரு குர்ஆன் வாசகத்தை நாம் ஓதுகிறோம். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால தான் உங்களை படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்த்துகிறோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னும் ஒரு தடவை அந்த மண்ணுக்குள் இருந்து உங்களை நாம் வெளியாக்குவோம். அல்லாஹ் சொல்றான், உங்களை எழுப்பாற்றுறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல. வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா, உங்களை மரணிக்க செய்வது, உங்களை எழுப்பாட்டுவது எல்லாம் ஒரு மனிதனை எழுப்பாட்டுவதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நொடி பொழுதுக்குள் கோடான கோடி மக்களை எழுப்பாட்டி விடுவோம். பொந்துக்குள் இருந்து ஈசல் வருவது போல் மக்கள் ஒரு வினாடிக்குள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிரம்பி விடுவார்கள். அல்லாஹ் அந்த விடயங்களை பேசுவது மாத்திரமல்ல, ஆதாரபூர்வமாக பேசுகிறார். எங்களிடத்தில் பல கேள்விகளை எழுப்புகிறார். உங்களுக்கு முடியுமா என்று கேட்கிறார். இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை செய்யவே முடியாது, அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த குதரத்துகளை நாம் அதிகமாக பேச வேண்டும், காதால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசுவதில் ஒரு இன்பம் காண வேண்டும், ஒரு டேஸ்ட் அடைய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால எப்பயுமே அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும். மரணத்துக்கு பின்புதான் அல்லாஹ்வுடைய அதிகமான தொடர்புகளை கண்ணால பார்க்கலாம். அது அல்லாஹ் கியாமத்துடைய நாளையுடைய காட்சிகளை குர்ஆனில் காட்சிப்படுத்துகிறார். அப்படி என்றால் காட்சிப்படுத்துவது போல அல்லாஹ் பேசுகிறார். மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும், அங்கு முத்து மேடைகள் இருக்கும்,
அந்த முத்து மேடைகளில் தங்க சிம்மாசனங்கள் இருக்கும். அந்த தங்க சிம்மாசனங்களுக்கு மரகதத்திலான அந்த கற்கள், அந்த தங்க மாணிக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அங்கு யார் அமர்ந்திருப்பார்கள், பாவிகள் எப்படி இருப்பார்கள், நல்லூர்கள் எப்படி இருப்பார்கள்? கண்ணியமானவர்களே, மக்ஷரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார், சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார். வாங்க சொர்க்கத்துக்கு. வஸீகல் லதீன தகூ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. சொர்க்கத்தின் பக்கம் நல்லோர்கள் அழைத்துக் கொண்டு போகப்படுவார்கள். சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டு அழைத்துக் கொண்டு போகப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, சொர்க்கத்துக்கு சமீபமாக வந்த பொழுது அங்குள்ள கதவுகள் திறக்கப்பட்டு விடும். அங்கு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எங்களை வெல்கம் பண்ணுகிறார்கள், வரவேற்கிறார்கள். சலாமுன் அலைக்கும் திபுத்தும், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன். வாங்க வாங்க, சொர்க்கத்தின் பக்கமாக வாருங்கள், உங்களுடைய வருகை நல் வருகையாக ஆகிவிட்டது, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும், வாருங்கள் வாருங்கள். ஃபதுகுலூஹா காலிதீன், சொர்க்கத்துக்குள்ளே நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள். வந்து விட்டீர்களா, வந்து விட்டீர்களா? தஹ்யௌ, வாழ்வீர்கள், மௌத்தாக மாட்டீர்கள். ஆரோக்கியம் பெறுவீர்கள், நோயாளியாக ஆக மாட்டீர்கள். வாலிபத்தை அடைந்து விட்டீர்கள், வயோதிபத்தை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்து இன்பங்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மாளிகைகள் 1500 அடி உயரமான மாளிகைகள். ஒவ்வொரு மாளிகைகளும் தங்கம் வெள்ளி கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ரூம்ஸ்களை பற்றி பேசுகிறார், ரூமில் இருக்கக்கூடிய கட்டில்களை பற்றி பேசுகிறார். வமசாகின தய்யிபா, அழகான குடியிருப்புகள். ஃபீ ஜன்னாத்தி அத்ன், அத்ன் என்ற சொர்க்கத்தில். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் நடக்க போற உண்மைகள். அல்லாஹ் ஒவ்வொரு வாரத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணுகிறார், இல்லாமல் ஆக்குகிறார். சந்தேகப்பட வேண்டாம், நடக்க போற உண்மை. கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகளையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளையும் பார்க்கும் பொழுது ஆகிரம் இருக்குகிறது, சொர்க்கம் இருக்குகிறது, நரகம் இருக்குகிறது. அது உண்மைக்கு மேல் ஒரு உண்மை. நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்பட்டே தீர்வோம். எந்த அறிஞர்களாக புத்திசாலிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமைகள் தான், ரப்புடைய அடிமைகள். ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்பட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்விற்கு வந்தவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனின் பக்கம் திரும்பி செல்ல போகிறோம். எல்லாரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்பட போறவர்கள் தான். கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை நாம் அவதானிக்க போகிறோம், கவனிக்க போகிறோம். அந்த சன்னிதானத்தில் நிப்பாட்டப்பட போகிறோம். யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். எழுப்பாட்டப்பட்ட மனிதன் கேட்கிறான், இப்ப எங்க போறது, யார்கிட்ட போறது? கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். கல்லா லா வஸர், உனக்கு எங்கேயும் போகலாம், ஒதுங்குற தளம் இல்ல, பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் இல்ல. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல தான் நீங்கள் போய் சேர வேண்டி இருக்கிறது. வேற எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது, தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. மனிதன் கேட்பான், பாவிகள் கேட்பார்கள், ஐயோ மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா, நான் எழுப்பாட்டப்படாமல் இருந்தால் நல்ல இருக்குமே என்று கேட்பார்கள். அல்லாஹ் எழுப்பாட்டித்தான் ஆகுவார். கண்ணியமானவர்களே, இந்த நம்பிக்கைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ரமதானின் மூலமாக நாம் அடைவது லஅல்லகும் தத்தகூன்,
நாங்க ரப்போடு அந்த நெருக்கத்தை, தொடர்பை, பக்குவாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகளின் நோக்கம் அதுதான், வெறும் பயான் அல்ல. ரப்போடு இணைப்பை ஏற்படுத்துவது, தொடர்பை ஏற்படுத்துவது, ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் எங்களை ஆக்கிக் கொள்வது, ரப்பை பயப்படுவது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வது, இதுதான் இந்த நிகழ்வுகளுடைய நோக்கம். அதனால இந்த பயான்கள் ஒவ்வொரு நாளும் செவிமடிக்குகிறோம். ஆங்காங்கே மஸ்ஜிதுகளிலும் பயான்களை செவிமடிக்குகிறோம். நிறைய பயான்கள் செவிமடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். வெறுமனையே கேட்டோம், நாம் அந்த சபையில் கடந்து பிரிந்து விட்டோம் என்கிறது அல்ல. உள்ளத்தில் சில அடையாளங்களை ஏற்படுத்தி ரப்புடைய தொடர்பை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தத்தை உங்களுடைய மனதை பதிய வைத்துக் கொள்ள. கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்துக்கு வருகிறேன். நிறைய பயான்கள் கேட்கிறோம், நானும் தான் நிறைய விடயங்களை அறிகிறோம். ஆனால் எல்லா விடயங்களையும் எங்களுடைய செயலில் கொண்டு வருவது கஷ்டமாக இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைப்பது இல்லை. நோன்பு பிடிப்பதில் இருந்து, சதகா கொடுப்பதில் இருந்து, ஜகாத்தை நிறைவேற்றுவதில் இருந்து, ஹஜ் செய்வதில் இருந்து, உம்ரா கடமைகளை செய்வதில் இருந்து, குர்ஆன் ஓதுவதில் இருந்து, சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதில் இருந்து, குடும்ப உறவுகளை பேணுவதில் இருந்து நிறைய விடயங்களை அறிகிறோம், புரிகிறோம். ஆனால் வாழ்க்கையில் கொண்டு வருவது கஷ்டமாக இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு சகோதரர் வந்தார். அவர் எனக்கு சொன்னார், ஹஸரத், எனக்கு 33 வயது. நான் நிறைய கல்வி ஞானங்களை அடைந்திருக்கிறேன். மார்க்க கல்விகளையும் நான் ஆங்காங்கே நிறைய சேகரித்திருக்கிறேன். தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி ஒரு ஆய்வு செய்ய சொன்னால், ஒரு ஆழமான ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது. தஹஜ்ஜுத் சம்பந்தமான குர்ஆன் வாசகங்கள் எனக்கு தெரியும். ஹதீஸ்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். சமூகத்தில் இருந்த நல்லோர்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அதை பற்றிய முழுமையான அறிவு எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொன்னார், 33 வருடத்துக்கும் ஒரு தடவையாவது தஹஜ்ஜுத் நான் தொழல. அறிவு இருக்குகிறது, விளக்கம் இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் அறிந்தோமோ விளங்கினோமோ அது வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட வேண்டும். நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இது எப்படி கிடைக்கும்? இன்றைய நிகழ்வில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை உங்களுக்குள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள். பேசக்கூடிய நானும் தான் சில கர்மங்களை விரும்புகிறேன். ஆனால் அந்த கர்மங்களை என்னால் செயல்படுத்த முடியாது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைப்பது இல்லை. அந்த பாக்கியத்தை விட்டு நான் தூரமாக்கப்படுகிறேன். எத்தனையோ நலவுகளை புரிந்து வைத்திருக்கிறேன். புரிந்தவைகளை எல்லாம் செயலில் கொண்டு வருவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதற்கான பதில், நாங்கள் ரஹ்மத்துடைய 10ல வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாஸிரீன். ولولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும், அல்லாஹ்வுடைய ஃபதுல் மேலதிகமான சிறப்புகள், அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை, இணைந்த ரஹ்மத், அந்த ரெண்டு உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் நஷ்டவாளிகள்.
அந்த நபியுடைய ஷாச்சாவுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். இந்த மார்க்கம் உண்மை என்று தெரியும். என்னுடைய மகன் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற செய்தி அவருக்கு தெரியும். அவர் உண்மைப்படுத்துகிறார். அவர் பாதுகாப்புக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்கிறார். சாச்சா குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். யோசிக்கிறார், தடமாறுகிறார். மௌத் வரைக்கும், மரணம் வரைக்கும் அந்த நசீபு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. நரகத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னுதாரணம் சொல்லுகிறார். யார் அவர்கள்? நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும். கானதா தஹ்த அபுதைன் மின் இபாதினா ஸாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுடைய நபிமார்களுடைய மனைவிமார்கள். அந்த ரெண்டு பேரும் நபிமார்களுக்கு கியானத் செய்தார்கள், மோசடி செய்தார்கள், தீனுக்கு புறம்பாக வாழ்ந்தார்கள். கணவன் கொண்டு வந்த தீனை, மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வகீல் அதுகுலன் நார மஅத் தாகிலின், நரகத்துக்கு போகக்கூடிய மக்களோடு சேர்ந்து நீங்களும் பயணித்து விடுங்கள். தஃசீர்ல எழுதுகிறார்கள், அவர்களுக்கு நசீபு கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஃபضل அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்தில் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. 10 ரூபாய் சதகா கொடுப்பதற்கும் ரஹ்மத் தேவை. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கும், அதற்காக அல்லாஹ் என்னை யூஸ் பண்ணுவதற்கும் பாதிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம ஒரு சுஜூத் செய்ய முடியாது. இதுக்கு தான் நாங்க ரமலான்ல இந்த மாசத்துக்கு ஒரு விசேஷமான பெயர் என்னன்னா ஷஹ்ரு துவா, துவாவுடைய மாசம். நாங்க நினைக்கிற துவாட மாசம் கொண்டா நிறைய சப்ஜெக்ட் அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தராம இருக்க மாட்டான். எதை கேட்டாலும் தருவான், எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஆனா இந்த ஷஹ்ரு துவாவுடைய யதார்த்தம் என்னன்னா, இந்த மாசத்துல நாங்க ரப்புடைய நெருக்கத்தை கேட்கணும். துவா, நோம்பு பிடித்தவர்களாக துவா கேட்டா கபூலாகும். நோம்பு திறக்கிற நேரத்துல துவா கேட்டா அதி விசேஷமான கபூலியத்து உண்டாகும். ரமலான் மாசத்துல தஹஜ்ஜத் நேரத்துல துவா கேட்டா அதை விட விசேஷமான கபூலியத்து உண்டாகும். அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு நல்ல அமல்களுடைய தௌஃபீக் தா. இன்னும் ஒரு துஆ இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் நாஃபக சக்தி குறைவாகி விட்டது, மறதி ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட வந்து முறைப்பாடு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜத்துடைய நேரத்துல 4 ரக்காத்துகள் தொழணும் என்று சொல்லிவிட்டு, அந்த 4 ரக்காத்துகளையும் இன்னின்ன சூறாக்கள் ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு, ஒரு அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் சொல்லக்கூடிய முறையையும் கற்றுக் கொடுத்து ஒரு துஆவை படித்துக் கொடுத்தார்கள். அந்த துஆவுடைய முதல் வாசகமே அல்லாஹும்ம ரஹம்னா பிதர்கில் மஆசி அபதம் மா பகைதனா. யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத் செய். எதற்காக? பாவங்களை விட்டு நான் ஒதுங்கி வாழ்வதற்காக. பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்காக ரஹ்மத் செய். பாவங்கள்
மறதியை உண்டாக்கிவிட்டது. மனிதனுக்கு வர வேண்டிய நலவுகள் தேர்ந்தெடுக்கப்படுவது பாவத்தின் காரணமாக. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள் அலியே ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹும்ம அர்ஹம்னா, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய் பிதர்கில் மஆஸ், பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும். இதற்கு எனக்கு ரஹ்மத் செய் யா அல்லாஹ். இந்த துஆவை தான் நாங்க ரமதான் மாசத்துல கேட்கிறோம். ஹஜ்ஜிக்கு போன ஒரு 10 வருடத்துக்கு முன்னால ஒருவர் என்கிட்ட வந்தார். ஹஸரத், ஹஜ்ஜிக்கு போகிறேன், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், புத்திமதி சொல்லுங்கள். நான் அவருக்கு சொன்னேன், நீங்க அந்த மக்காவுடைய சன்னிதானம் மகத்தான உயர்வான இடங்கள், அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் துஆ கபூல் ஆகும். நீங்க இந்த துஆவை கட்டாயம் ஓதிவாங்க. உங்களோட வாழ்க்கையில பாவங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பாவங்கள் விடுபடாமல் இருக்குகிறது, விட்டுக் கொள்ள முடியாது. அந்த பாவங்கள் என்னோடு பிணைந்து இருக்குகிறது. நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ், பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எனக்கு ரஹ்மத் செய்வாய். இன்னும் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தேன். இன்னும் ஒரு துஆ. ஒரு 3 மாதத்துக்கு பின்னால் அவரை கண்டேன், யதார்த்தமாக சந்தித்தேன். ஹஸரத், ஹஜ்ஜிக்கு போனேன், நீங்க எனக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி தந்தீங்க. இந்த வாழ்க்கையில ஒரு ரகசியமான பாவம், அந்த பாவத்தை என்னால விட முடியாமல் ரொம்பவும் யோசனையோடு தான் இருந்தேன். வாலிபத்தில், நான் வாலிபத்தை தாண்டின வயதிலும் அந்த பாவம் என்னுடைய உள்ளத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அந்த பாவத்தை நான் இந்த இடத்துல சொல்லுவது பொருத்துவோ தெரியாது. அவர் எனக்கு சொன்னாரு, அந்நிய பெண்களை பார்க்கிறதுல, அதை ரசிப்பதில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்பம். போட்டோக்களை பார்ப்பேன், அதாவது நிர்வாணமான அந்த அமைப்புகள், இப்படி எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது. அதை என்னால் விட்டுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஹஜ்ஜுடைய முக்கியமான இடங்களுக்கு போய் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன். அவர் சொல்லுகிறார், 3 மாதமாகிவிட்டது, ஹஜ்ஜை முடித்து வந்திருக்கிறேன். அந்த பாவத்தை போல வெறுப்பான ஒரு செயல் எனக்கு வேறு எதுவும் இல்லை, சத்தியமாக சொன்னார். அந்த இன்னும் ஒரு துஆ என்று சொன்னேன். அந்த துஆக்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான், ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த துஆ. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான், யா அல்லாஹ், இந்த ஈமானுடைய உணர்வுகளை எனது உள்ளத்தில் இன்பமாக ஆக்கு. ஈமானில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட், ஈமானுடைய ருசி. ذاك طعم الإيمان, ஈமானுடைய டேஸ்டை அவர்கள் சுவைத்து விட்டார்கள், ஈமானுடைய உணர்வுகளை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஹப்பிப் இலைனல் ஈமான், ஈமானில அந்த ஈமானிய உணர்வுகள், மறைவான விடயங்களை நம்பக்கூடிய விடயத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வை எனக்கு தந்தருவாயாக, அதில் இன்பத்தை தருவாயாக, அதில் ஒரு டேஸ்டை தருவாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்ப மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதர், இந்த குர்ஆனுடைய ஜோதி நூறுகள், அதுல இன்பத்தை எனக்கு தருவாயா. ஹப்பிப் இலைனல் ஈமான், அது ஒரு தனியான தலையங்கம். ஈமானில் இன்பம் என்கிறது ஒரு தனி தலையங்கம். நம்ம சுருக்கமாக பார்க்கலாம்.
யா அல்லாஹ் ஈமானில் எனக்கு ஒரு இன்பத்தை தருவாயாக, ஈமானுடைய செயல்பாடுகளில் ஒரு ருசியை தருவாயாக, ஒரு இன்பத்தை தருவாயாக. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, அந்த ஈமானுடைய அடையாளங்களை எனது உள்ளத்தில் சீனத்தாக அலங்காரமாக ஆக்குவாயாக. நல்ல அமல்களுடைய அந்த அந்த அடையாளங்களை எனது உள்ளத்தில் வெளிப்படுத்துவாயாக. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, எனது உள்ளத்தில் அந்த ஈமானிய உணர்வுகள் ஒரு வெளிச்சமாக, ஒரு சீனத்தாக அதை அடையாளப்படுத்த வேண்டும். அந்த துஆவுடைய மூணாவது கட்டம், யா அல்லாஹ் வகர்ரிஹி இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். யா அல்லாஹ் எனக்கு குஃப்ர், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய குஃப்ரியத்தான விடயத்தில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கு, கசப்பை உண்டாக்கு. வல் ஃபுசூக், மானக்கேடான, மோசமான, தவறான, பிழையான, அருவருப்பான கர்மங்கள் எனக்கு வெறுப்பை உண்டாக்கு. வல் இஸ்யான், உன்னுடைய கட்டளைகள் உன்னுடைய தீனுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விடயத்தில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கு. கண்ணியமானவர்களே, இதுதான் ஷஹ்ரு துஆ, துஆட மாசம். அல்லாஹ் ரமதான் மாசம் ஹஜ்ஜிக்கு போனோம், அங்குள்ள முக்கியமான இடங்களில் துஆ கேட்டோம், கபூல் ஆகிறது. ரமதான் மாசம் தஹஜ்ஜுல எழும்பி சுஜூதுல இந்த துஆவை பாடமாக்கி ஓதுங்க. ஒரு தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 10 தடவை அல்ல, 100 தடவைகள் அல்ல, 1000 தடவைகள் ஓதுங்கள். யா அல்லாஹ் ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹி இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். யா அல்லாஹ் எனக்கு பாவத்தில் வெறுப்பை உண்டாக்கு, குஃப்ர்ல வெறுப்பை உண்டாக்கு, மோசமான உனக்கு மாற்றமான செயல்கள்ல எனக்கு ஒரு கசப்பை உண்டாக்குவாயாக. இந்த துஆவுடைய காரணம் நிறைய மக்கள் அடைந்தார்கள். இந்த துஆவை யார் அல்லாஹ்வோடு நெருக்கமாக கேட்பார்களோ, நீங்க ரமலான் முடிந்து உங்க வாழ்க்கையில இந்த டேஸ்ட பாப்பீங்க, நீங்களே சொல்லுவீங்க, ரமலான்ல நான் துஆ கேட்டேன், அல்லாஹ் இந்த பாவத்தை எனக்கு வெறுப்பு உண்டாக்கினான், அந்த பாவத்தை மட்டும் அல்லாஹ் என்ன பாதுகாத்தான், அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் என்னை விடுவித்தான், அந்த மோசமான செயல்களிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். உங்களுடைய நாவால் நீங்கள் சொல்வீர்கள். ரமலான் மாசம் அவ்வளவு முபாரக்கான ஒரு மாசம். எந்த துஆவை கேட்டாலும் கபூல் ஆகும். கேட்கப்படக்கூடிய துஆக்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்க. அல்லாஹும்ம ரஹ்மனா, எனக்கு ரஹ்மத் செய், இந்த பாவங்கள் எனக்கு வெறுப்பு உண்டாக வேண்டும், கசப்பு உண்டாக வேண்டும். வட்டியில வெறுப்பு உண்டாக்கு, அடுத்தவன் சொத்துக்களை, அடுத்தவன் பொருளை, பணத்தை அபகரிப்பதை எனக்கு வெறுப்பு உண்டாக்கு, அடுத்தவர்களுக்கு அநீதி செய்வது எனக்கு வெறுப்பை உண்டாக்கு. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. என்னென்ன பாவங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதோ அதை நினைச்சு அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேளுங்க. அல்லாஹும்ம ரஹ்மனா பிதரக்கில் மஆஸ், பாவங்களை விட்டு வாழ்வதற்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ், பாவங்களை விட்டு வாழ்வதற்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். 1000 தடவைகள் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துடைய கதவை தட்டினால் அல்லாஹ் திறந்தே ஆகுவான். நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், யுவதிகளுக்கு சொல்லுகிறேன், பாவத்தால் வாழ்க்கை மண்ணாகி விடுகிறது, நாசமாகி விடுகிறது, வீணாகி விடுகிறது. இந்த ரமலானில் அடைய வேண்டிய ஒரு விசேஷமான பாடம், பாவத்தில் எனக்கு வெறுப்பு உண்டாக்குவாயாக. பாவத்துடைய கசப்பு அல்லாஹ்ட்ட கேளுங்க, பாவத்துடைய வெறுப்பு அல்லாஹ்ட்ட கேளுங்க. துஆவுடைய மாசம் இது, துஆவுடைய மாசம். கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு சமூக சீர்கேடுகளுக்கு காரணம்
பின்னடைவுகளுக்கு காரணம் நாங்க எங்களை பின்னடைந்தவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு காரணம் இந்த பாவங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள், "ஃபைதா அமர்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும்." நான் உங்களுக்கு எதையாவது ஏவினால், கட்டளையாக சொன்னால், உங்களுக்கு முடியுமான அளவு நீங்கள் அந்த கட்டளைகளை நிறைவேற்றலாம். பரதான வணக்கத்தை தவிர்ந்த ஏனைய கட்டளைகளை எங்களுக்கு முடியுமான அளவு. ஃபைதா நஹைதுக்கும் அன் ஷைஇன், உங்களை எதையாவது ஒரு கர்மத்தில் தடுத்தேனே ஆனால் வேண்டாம் என்று சொன்னார், பகித்தனிபூஹு, அதை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ கேட்கக்கூடிய பழக்கத்தை இந்த ரமலான்ல ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு நேரங்கள்ல ரப்பு கீழ்வானத்துக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்கிறான், ஹல் மின் சாயிலின் ஹல் மின் முஸ்தஃபிரின் ஹல் மின் முஹ்தாஜின், தேவை உள்ளவர்கள் இருக்கிறீங்களா, கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா, இப்படியாக மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறவங்க. நிறைய விடயங்களை பேசணும் என்று யோசிக்கிற நேரம் இடம் கொடுக்குது இல்லை. துஆ இருக்குதே அல்லாஹ்ட சன்னிதானத்தில். இன்றைக்கு 2 விடயங்களை சொல்றேன், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு. பெற்றார்களாகிய நாங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்து பாலூட்டி அவர்களுக்கு பலவிதமான சிறப்பம்சங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பின்னால் தாய் தகப்பனுடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறார்களா, கஷ்டப்படுத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதிகமானவர்கள் இந்த பதிலும் சொல்லுகிறார்கள் இல்லை, மௌனிகளாக இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் சந்தோஷமான செய்திகளை சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு சிலர்கள் மனதுக்கு பாரமான கஷ்டமான செய்திகளை சொல்லுகிறார்கள். ஆங்காங்கே பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் மனம் நொந்த தாயும் தகப்பனும் அதிகமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளால் சில நேரம் அந்த பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார். ஆனா அந்த தாய் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார், அந்த தகப்பன் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார். ஆனா வயோதிபத்தை அடைந்தும் மனதால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு தாயாக தகப்பனாக இருந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் இந்த பிள்ளைகள் நாளை என்னை சந்தோஷப்படுத்துவார்களா? அது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவார்கள். நாம் சில முறைகளை கையாண்டால், எத்தனையோ முறைகளை கையாளுகிறோம். யகூதியத்துடைய நசரானியத்துடைய விடயங்களை தலைக்கு மேல் வைத்து மதித்து இப்படித்தான் குடும்பம் நடாத்த வேண்டும், இப்படித்தான் பிள்ளைகள் வளர்க்க வேண்டும் என்று நாம் ஒருவர் இன்னொருவரோடு கதைகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி தந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வது பின்னடைவாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் எங்க கையிலையோ உங்களோட கையிலையோ இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில, அல்லாஹ்வுடைய கையில, அல்லாஹ்வுடைய கையில். இதுக்குத்தான் அல்லாஹ் எனக்கு ஒரு துஆவை சொல்லி தந்தான். இது துஆவுடைய மாசம். கல்யாணம் முடிக்க முன்னாலே இந்த துஆவை ஓதலாம். கல்யாணம் முடிக்கிற அந்த காலத்திலேயும் இந்த துஆ. கல்யாணம் முடிக்கிறோம், மனைவியை கையில் பொறுப்பெடுத்து விட்டோம், கணவனோடு இணைந்து விட்டோம், குழந்தைகளை
நாங்க சுமக்கிறோம், பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம். இந்த துவா இருக்குது. அல்லாஹ் சொல்லி தந்த துவா. இபாதுர் ரஹ்மானை பற்றி பேசினான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது தொடர்ச்சியாக பேசுகிறான். அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார்கள். ரப்பனா هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا هب لنا من أزواجنا. யா அல்லாஹ் எங்க குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சியை தருவாயாக. கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும். அப்பதான் குழந்தைகளை அழகாக வளர்க்கலாம். அதனாலதான் முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், குடும்ப வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை, குதூகலத்தை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, கண் குளிர்ச்சியை தருவாயா. பணத்தால, செல்வத்தால, சீதனத்தால, சொத்து சுகத்தால அது 100க்கு 100 இல்லை. அப்படி நடக்கும் என்றால் காணல் நீரை போல உள்ளங்களை ஜோடாக்கிறவன், உள்ளங்களில் இன்பத்தை உண்டாக்குறவன் அல்லாஹ். ஒமினாயாத்தி அல்லாஹ் அத்தாட்சி என்றும் உள்ளதுதான் கணவன் மனைவியை பாசம் உள்ளவர்களாக ஆக்கியது. அல்லாஹ் சொல்றான். இப்ப துவா கேளுங்க. இந்த துவாவை மறக்கமான ஒரு தடவை அல்ல, 1000 தடவைகள் கேளுங்க. 1000 தடவை. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, இந்த பிச்சைகளின் மூலமாக, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக, என்னுடைய சந்ததிகள் மூலமாக என்ன கண்ண குளிர்ச்சியா அல்லாஹ். அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தாயுடைய கண்ணால் ஆனந்த கண்ணீரை வடிக்க வைக்கிறது. தகப்பன கண்ணால் ஆனந்த கண்ணீரை வடிக்க வைக்கிறது. அவர்கள் தாயோடு நடந்து கொள்ற முறை, தகப்பனோடு நடந்து கொள்ற முறை ரப்பு சொல்றான். நல்லடியார்கள் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ரெண்டு பேர்ல ஒருவரோ உங்களிடத்தில் வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்றான். இம்மா யபுலுகன்ன இந்தக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்தில் வயோதிபத்தை அடைகிறார்கள், 2 பேரும் அல்லது ஒருவர். வயோதிபம் ஒரு சின்ன புள்ள போல ஆகிவிட்டார்கள், வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள், உங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள். வலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று பேசாதே, மனநோக 2 எழுத்து பேசாதே. வலா தன்கருஹுமா, விரட்டி விடாதே, ஒதுக்கி விடாதே, ஓரமாக்கி விடாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு சங்கையாக பேசி, மரியாதையாக பேசி, கண்ணியமாக பேசி. இன்றைக்கு அந்த தாய் தகப்பன் வயோதிபர்கள் மனநொந்த வரலாறுகளை இந்த இடத்தில் பல நூறாக சொல்லுவேன் நான். எத்தனை பெற்றார்கள் மனநொந்து வாழ்கிறார்கள். அந்த தகப்பன் உதைக்கப்படக்கூடிய போர்கள் போல அங்கும் இங்கும் தடமாறுகிறார்கள், தத்தளிக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இதுக்குத்தான் நாங்க இப்ப என்ன செய்யணும்னா, நாளைக்கு கவலைப்படுறதுல வேலை இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, கை செய்தல் பண்றாங்க. பிள்ளைகள் வந்து பார்க்கிறான் இல்ல, கேட்கிறான் இல்ல, ஒரு விடயத்திலும் கவனம் செலுத்துறான் இல்ல. அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைகள் தான் அவங்களுக்கு பெருசி, தாய் தகப்பன கணக்கெடுக்கிறாங்க இல்ல. இதுக்குத்தான் நாங்க இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது துவா கேட்கணும். இந்த துவாவை நீங்க மறக்க மாட்டோம். நான் எனக்காக சொல்லுகிறேன். ரப்பனா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மூலமாக கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எனக்கு 10 பிள்ளை இருக்குதா,
10 புள்ளி முத்தகீன்கள், அந்த முத்தகீனுடைய இமாமாக ஆக்கி அல்லாஹ் சாலிஹீன்களுடைய இமாமாக ஆக்கி. யாருடைய புள்ளகளப்பா? இன்னாருடைய புள்ள. எல்லாமே நல்ல புள்ளகள், சாலிஹீன்கள், நல்லோர்கள். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, இன்றைக்கு கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு எத்தனை வாரிசு தருகிறாயோ அத்தனை வாரிசுகளும் முத்தகீன்களாக ஆகணும். நான் முத்தகீனுடைய ஒரு வாப்பா, நான் முத்தகீனுடைய ஒரு உம்மா. இந்த துஆ ஒரு தடவை அல்ல, பல 100 தடவைகள் சுஜூதிலிருந்து கேளுங்க. எங்க மூத்த உஸ்தாதுமார்கள் சொல்லுவார்கள், இந்த தஹஜ்ஜுல் 8 ரக்காத் தொழுகிறேன்னா 14 சுஜூதுகள். 14 சுஜூதுல ஒரு சுஜூது இந்த துஆவுக்காக. இந்த துஆ நீண்ட நேரம் உள்ள சுஜூது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, பிள்ளைகள் மூலமாக குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சிய தாயார். அந்த ஆலிம் சொன்னாரு, இன்னும் ஒரு சுஜூது என் உம்மா வாப்பாக்காக வைத்திருக்கிறீங்க. என் உம்மா வாப்பாவுக்கு ஒரு சுஜூது, என் உஸ்தாதுமார்களுக்கு ஒரு சுஜூது. இப்படி நல்லோர்களுடைய நிறைய வழக்கங்கள் இருக்கிற, அவர்களுடைய அழகான பண்பாடுகளை பார்க்கிறோம். எனவே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாயிட்ட கேட்கிறேன், சகோதரி கிட்ட கேட்கிறேன், சகோதரனுக்கிட்ட கேட்கிறேன், உங்களோட தஹஜ்ஜுல நீண்ட நேரம் தொழணும். அதுல ஒரு நேரம் துஆவுக்கு ஒதுக்குங்க. அந்த துஆவுல ஒரு முக்கியமான துஆ தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகும், பிள்ளைகளை கொண்டு கண் குளிர்ச்சி அடையும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த விடயத்துல கவனம் செலுத்துங்க. இன்னும் ஒரு 2 விடயம் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, நான் போன வெள்ளிக்கிழமை பின்னேரம் ஜும்மாவுக்கு பின்னால கொட்டியாக்கும்பர பகுதிக்கு பயானுக்கு போயிருந்தேன். அசர் தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதில் ஆண்கள் பெண்களுக்கான ஒரு பயான்கள், வடமையாக அந்த பகுதிகளுக்கு பயான்களுக்கு போய் மகரிபுக்கு முன்னால டீ சாப்பிடுவதற்கு ஒரு இடத்துக்கு போனோம். அதில் ஒரு சகோதரனோடு வந்தார், உரையாடினார். ஹஸ்ரத், அந்த இஸ்திக்ஃபார் ஓதுறதனுடைய சிறப்புகளை எங்களோட மனைவி உங்களோட பயான கேட்டு படித்திருந்தார். எங்களுக்கு 16 வருஷம் பிள்ளைகள். எத்தனை வருஷம்? 14 வருஷம். கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷமா பிள்ளைகள் இல்லை. 14 வருடம் பிள்ளை இல்லாட்டி நிராசை. இதுக்கு பிறகு பிள்ளை கிடைக்க மாட்டா. நிராசையற்று அவர் சொல்றாரு, என் வைஃப், என் மனைவி, அவருக்கு பிள்ளை ஒன்று வேணும். அந்த தஹஜ்ஜுத் தொழுகையில நேரத்துல அந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக 2000 3000 இப்படி அந்த இஸ்திக்ஃபார் செய்தார். விடாப்புடி என்னையையும் இஸ்திக்ஃபார் செய்யும்படி வற்புறுத்தினார். என் மனைவி செய்தார். அவர் சொல்லுகிறார், 14 வருடத்துக்கு பின்னால என் மனைவி கற்பிணியாக ஆகினார். அதுல புள்ள கிடைச்சி 6 மாசம் உமர் என்று பேர் வைத்திருக்கிறேன் என்றார். இது என்ன சொல்? இது ஒன்றல்ல, 1000 சம்பவங்கள் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் பற்றி பிடிப்பாங்களோ, பற்றி பிடிக்கிறேன்னா அதோடே அப்ப 10 தடவை 100 தடவை 200 தடவை சொல்வது அல்ல. பற்றி பிடிக்கிறேன்னா இஸ்திக்ஃபாரோட இருக்கணும். வாழ்க்கை இஸ்திக்ஃபார். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் பற்றி பிடிப்பாங்களோ. உயிரோடு மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடிக்குள்ளிருந்து வெளியில வருவீங்க. எந்த நெருக்கடியாக இருந்தாலும், பொருளாதார நெருக்கடி, கடன் நெருக்கடி, நோய் நெருக்கடி, இந்த நோய் சுகம் கிடைக்கவே மாட்டார். இல்ல, யார் இஸ்திக்ஃபார பற்றி படிப்பாங்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடிக்குள்ளிருந்து வெளியில வருவீங்க. தலகாட்டையிலாம இருக்கிறோம், வெளியில வருவீங்க.
ومن كل هم فرج எல்லா கவலையும் நீங்கும் ويرزقه من حيث لا يحتسب நினைச்சு பார்க்காத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வான். நினைச்சு பார்க்க மாட்டீங்க, இப்படியுமா அல்லாஹ் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வான். கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வை நெருங்கோனும் ரமலான் இல்ல. அல்லாஹ்வை நெருக்கத்தை அடைந்தவர்கள் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்களும் ஒரு அந்த பற்றி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இஸ்திக்ஃபாரோடு வழக்கம் இல்லாதவர்கள் குறைஞ்சது 2000 இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஒரு 3000 இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுல எனக்கு 5 புள்ள, என் மனைவி ரொம்ப கசப்பாக ஆகிட்டா, என்னோடு வாழ விருப்பம் இல்லை, என்ன கண்டா காரை துப்புவா, என்னை பற்றி தப்பான செய்திகளை எல்லாம் பேசி பேசி என்னை கேவலப்படுத்துறார், 5 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும் என்ற அச்சம். ஆனா இவ்வளவு காலம் என் மனைவி என்னோடு அன்பாகத்தான் வாழ்ந்தாள், இரக்கமாகத்தான் வாழ்ந்தாள். ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், ஆனா என் மனைவியோடு வாழ்க்கையை அமைப்பது என்பது சாத்தியமே இல்லை. நான் சொன்னேன், அல்லாஹ் சாத்தியப்படுத்துவார். உங்களோட பிள்ளைகளுக்கு அழகான தாயையும் தகப்பனையும் அல்லாஹ் ஏற்படுத்துவார். நீங்க ஒரு 3 கிழமைக்கு இஸ்திக்ஃபார் தஹஜ்ஜத்தில் எழும்பி அல்லாஹ் தாழணும். உங்களோட பாவத்தால தான் சோதனை வந்து இருக்குது, உங்களோட பாவத்தால தான் நெருக்கடி வந்து இருக்குது. ஒரு 3 கிழமை செய்தார்கள், திரும்ப வந்தார்கள். இன்னும் ஒரு 3 கிழமை செய்யும்போது சொன்னேன், இன்னும் ஒரு 3 கிழமை செய்யும்படி சொன்னேன், வற்புறுத்தினேன், செய்தார்கள். அந்த கசப்பான மனைவி பாசமாக ஆகிவிட்டார். வெறுத்த மனைவி அழைத்து தன்னை நெருக்கிக் கொள்கிறாள். வாருங்கள் வாருங்கள் என்று வெல்கம் பண்ணுகிறாள், அன்பாக பேசுகிறாள், அழுது கண்ணீர் வடித்து கதறுகிறாள். உள்ளத்தை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அதான் சொல்றான், நடக்க முடியாத கர்மங்கள் கூட இஸ்திக்ஃபார் ரப்பு மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். நிறைய துஆக்கள் இருக்கிறது, அதுல இன்னும் ஒரு 2 துஆவை சொல்லி முடிக்கிறேன். இந்த இஸ்திக்ஃபார் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். எந்தெந்த நலவுகளை இழந்தீர்களோ, என்னென்ன பாக்கியங்களை இழந்தீர்களோ, அவ்வளவு பாக்கியங்களும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இன்ஷாஅல்லாஹ். இழந்து போன பாக்கியங்கள் அவ்வளவு கிடைக்கும் இஸ்திக்ஃபார் மூலமாக. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. குடும்பம் குழந்தைகள் சிறப்பாக ஆகணும் என்கிறதுக்காக இஸ்திக்ஃபார் என்று சொல்லும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வ அத்தூபு இலைஹி என்று சொல்லலாம், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று மட்டும் சொல்லலாம், அல்லது ரப்பி ஃபிர்லி வ தூபு அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று சொல்லலாம், அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லலாம். எந்த இஸ்திக்ஃபார் உங்களால் சொல்ல ஏதுமோ, அதிகமாக ஓதேனுமோ அந்த இஸ்திக்ஃபார் ஓதிவாங்க. அடுத்தது சொன்னேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. இந்த துஆவை நீங்க அதிகமாக ஓதிவாங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹும்ம ரஹம்னா பிதர்கில் மஆசி அபதன் மா அபகைதனா. அதுல அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் ஓதிவாங்க. அந்த அடுத்த ஒரு துஆவை சொன்னேன், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இந்த துஆ ஓதிவாங்க. அல்லாஹ் பாவத்தில வெறுப்ப கசப்ப உண்டாக்கி உள்ளத்தை தூய்மையாக்குவார். இன்னும் 2 துஆவை சொல்லுகிறேன். ரமலான் மாசத்துல கூடுதலாக துஆ கேளுங்க. عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدك يا من هو رزقا صلي على محمد السلام عليك يا رسول الله இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா.
யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய உனக்கு பொருத்தமான கர்மத்தின் பக்கமாக எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, எனக்கு நல்லுதவி கட்டளை தந்தருள்வாயாக, உனக்கு விருப்பமான பொருத்தமான காரியங்களில் எனக்கு சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக என்று துஆ அதிகமாக கேளுங்க. ரமதான் மாசம் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. எல்லா பிரச்சனைகளையும் ரப்பு நிவர்த்தி செய்து தருவான். இந்த மாசம் ஷஹ்ரு துஆ, துஆவுடைய மாசம். அல்லாஹ்வை அணுகுவோம், நெருங்குவோம், துஆ கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களை கபூல் செய்து இந்த ரமதானுடைய மாசத்தில் எல்லா கைதுகளையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளில் எமது அல் இஃபாதா கலாசார மன்றத்தினுடைய அழைப்பினை ஏற்று முதலாவது நாளில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தந்திருந்த கண்டி தஸ்கர ஹக்கானி அரபு கல்லூரியுடைய அதிபர் லஃபீர் மௌலை அவர்களுக்கு எனது ஏற்பாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய வினா ஹசரத் அவர்களின் உரையிலிருந்து நாம் கலந்து கொள்கின்ற இது போன்ற சபைகளின் நோக்கம் என்ன என்பது பற்றி விரிவாக கூறியிருந்தார். அதாவது நம்மை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பை, நெருக்கத்தை அதிகரித்தல் என்ற விடயத்தையும் இங்கு கூறியிருந்தார். உங்களுக்கான கேள்வி, அல்லாஹ்வின் சிபத்துக்கள் எனும் சிறப்பு பெயர்களில் ஒன்றான அல் முஸவ்விர், அல் முஸவ்விர் என்பதன் பொருள் என்ன? இன்றைய நாளினுடைய வினா, அல்லாஹ்வின் சிபத்துக்கள் எனும் சிறப்பு பெயர்களில் ஒன்றான அல் முஸவ்விர் என்பதன் பொருள் யாது? அதனுடைய பொருளை ஹசரத் அவர்களுடைய உரையில் பல விடுத்தம் தெரிவித்திருந்தார்கள் என்பதனை கேட்டு இன்றைய நாளின் நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்தமைக்காக எமது அனைத்து உலமாக்களுக்கும் அல் இஃபாதா கலாசார மன்றம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை எமது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தர இருக்கின்றார் வெள்ளிக்கிழம அல் பாரி கலாபீடத்தினுடைய அதிபர் ஏஆர் அப்துல் ரஹ்மான் ஆபீஸ் அவர்கள் எமது சிறப்பு சொற்பொழிவாற்ற இங்கு வருகை தர உள்ளார் என்பதனையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். அதே நேரம் உங்களுக்கான வினாவிடைக்கான போட்டி அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 10 நிமிடத்துக்குள் உங்களுக்கான அந்த விடையினை எழுதி அதில் போட்டுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி ஸல்லல்லாஹு So